அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் பேசக்கூடிய உண்மைகளை நம்மளால் வெளிப்படையாக மற்றவர்கள் முன் பேச முடிகிறதா, அப்படி பேச விடுகிறார்களா அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அப்போ ஒரு நண்பரும் இன்னொரு நண்பரும் 2 பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க. இல்லை ஒரு கூட்டத்தில், நண்பர்கள் கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது நம்ம ஏதாவது ஒரு சப்ஜெக்டை பற்றி, நம்மளுடைய நண்பரை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த நண்பர் என்ன செஞ்சுருக்காரு, என்ன தப்பு செஞ்சுருக்காரு, அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இப்போ நம்மளை பற்றியும் அவருக்கு தெரியும், 2 பேரை பற்றியும் அவர்களுக்கு தெரியும், 2 பேருக்குமே தெரியும். ஏன் அப்படின்னா, எல்லா விஷயங்களையும் அந்த 2 பேரும் கலந்து தான் அவர்கள் செய்திருப்பாங்க. யாரோ ஒருத்தர், தேர்ட் பார்ட்டி யாரோ ஒருத்தர் வராரு, அவர்கிட்ட அறிமுகப்படுத்துகிறோன்னு வச்சுங்க. அறிமுகப்படுத்தி சில விஷயங்களை நாம் பேசுகிறோம். அப்படி பேசும்பொழுது அவர் நண்பர் அவருடைய இயல்பு என்பது வேறு மாதிரியான இயல்பாக இருக்கும். ஒரு கெட்டவர்னு வச்சுங்களேன், இல்லை ஒரு நடுநிலையானவர்னு வச்சுங்க. அப்போ இந்த தேர்ட் பார்ட்டி ஒருத்தவர் வராருன்னு வச்சுங்க, அவர்கிட்ட நம்ம அவரை பற்றி எப்படி சொல்ல முடியும்? பெருமையாக தான் சொல்ல முடியும். அவரை பற்றி கேவலமாகவோ, அவரை பற்றி உண்மையான விஷயங்களையோ அவர்கிட்ட நம்ம பகிர்ந்துக்க முடியாது. பகிர்ந்துக்கிட்டால் அவர் கோச்சிப்பார். அப்போ அவர் என்ன பண்ணுவார், நம்ம போனதுக்கப்புறம் நம்மளை பற்றிய விஷயங்களை அவர்கிட்ட சொல்லுவார். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் ஒழுக்கமாக வாழ வேண்டும். அதற்காக தான் இந்த மனித இனத்தை நாம் ஒழுக்கமாக வாழ வேண்டும், உண்மையாக நாம் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கனால், எந்த இடத்திலும் எந்த சூழ்நிலையிலும் யார்கிட்ட பழகும்போதும் யார்கிட்ட சொல்லும்போதையும் நம்மளுடைய தன்மை ஒழுக்கமாக இருந்தால் நம்ம அதை பற்றி பேசுவதற்கு எந்த விதமான தடையும் இல்லை. யாரை பற்றி யாரிடம் வேண்டுமானாலும் நம்ம பகிர்ந்துக்கலாம். நம்ம ஒழுக்கமாக வாழும்போது, நாம் ஒழுக்கமற்று வாழும்பொழுது, நம்மளை பற்றி இன்னொருத்தவர்களிடம் சொல்லும் பொழுது புகழ்ந்தும் அதை மறைத்தும் வேறு விதமாக சொல்கின்ற நிர்பந்தத்திற்கு நம்ம ஆளாகிறோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் நம்மளை பற்றி உயர்வாக நினைக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரி. அப்போ இந்த பெண்ணெலாம் பார்க்க போவாங்க, அங்கே சொல்கிற பொய் இருக்கே, தாங்கவே முடியாத பொய்யாக இருக்கும். அப்படிப்பட்ட பொய்யெல்லாம் சொல்லி தான் பெண் பார்க்க போவாங்க.